dear students and parents, welcome to Janice NEET Tamil. Officially MCC round 1 கான choice filling process start பண்ணிட்டாங்க. So இந்த choice fillingல நீங்க எந்தெந்த collegesலாம் கொடுக்க போறீங்களோ அந்த college பத்தின complete details நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான போர்ட்டலையும் MCC இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. MCC யோட official website இருக்கு இல்லையா, mcc.nic.in ல கீழே வந்தோம் அப்படின்னா important links இருக்கும். First நம்ம candidate activity board இருக்கும், அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நியூவா நீங்க இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான டைம் ஆகஸ்ட் 5ல இருந்து நமக்கு ஆகஸ்ட் 12 வரைக்கும் டைம் இருக்கு. சோ நீங்க அதுக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உடனே கூட நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். சாய்ஸ் ஃபில்லிங் இப்போதுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து பிஃபோர் 10க்கு முன்னாடி, ஆகஸ்ட் 10க்கு முன்னாடியே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண ட்ரை பண்ணுங்க. சோ இதுல இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ் இருக்கு இல்லையா, இதுல பார்ட்டிசிபேட்டிங் இன்ஸ்டிடியூட் டீடைல்ஸ் நீட் யூஜி 2026 இருக்கும். சோ இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜ் நமக்கு ஓபன் ஆகும். இந்த பேஜ்ல என்னென்ன டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க அப்படின்னா டைப் ஆஃப் த இன்ஸ்டிடியூட் அண்ட் இன்ஸ்டிடியூட் ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா. ஃபர்ஸ்ட் இந்த டைப் ஆஃப் த இன்ஸ்டிடியூட் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா எல்லா டைப் ஆஃப் இன்ஸ்டிடியூட்டும் ஒன்று லிஸ்ட் பண்ணுவாங்க. இதில் உங்களுக்கு நீங்கள் எந்த காலேஜ் பார்க்க விரும்புகிறீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், நான் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை ஸ்டான்லி பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை கோயம்புத்தூர் காலேஜ் பற்றி தெரிஞ்சுக்கணும், செங்கல்பட்டு காலேஜ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆல் இந்தியா எக்ஸப்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டின்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்க டீம்டு யூனிவர்சிட்டி பத்தி தெரிஞ்சுக்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாடுல இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசன் இருக்கு இல்லையா, தனலட்சுமி ஸ்ரீனிவாசன்லாம் இப்போ டீம்டு யூனிவர்சிட்டியா சேஞ்ச் பண்ணிட்டாங்க, அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த டீம்டு யூனிவர்சிட்டி பத்தி தெரிஞ்சுக்கணும், இல்லை ஏசிஎஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும், எஸ்ஆர்எம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டிஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை இஎஸ்ஐசி காலேஜஸ் இருக்கு இல்லையா, இஎஸ்ஐசி கேகே நகர், இஎஸ்ஐசி கோயம்புத்தூர்லாம் இருக்குல்ல, நம்ம தமிழ்நாடுல 2 காலேஜ் இருக்கு. அந்த மாதிரி ஆல் இந்தியா லெவல்ல இருக்கக்கூடிய இஎஸ்ஐசி காலேஜஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும், இல்லை எய்ம்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும், ஜிப்மர் பத்தி தெரிஞ்சுக்கணும், எந்த இன்ஸ்டிடியூட் பத்தி தெரிஞ்சுக்கணுமோ அதை செலக்ட் பண்ணுங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே இன்ஸ்டிடியூட் இருக்கு இல்லையா, இப்போ நீங்க எதெல்லாம் செலக்ட் பண்ணிருக்கீங்களோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஜிஎம்சி, தமிழ்நாடுல இருக்கக்கூடிய ஜிஎம்சி மாதிரி ஆல் இந்தியா லெவல்ல எல்லா ஜிஎம்சியும் செலக்ட் பண்ணிருக்கோம். இதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல் இந்தியா லெவல்ல இருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸும் வரும். ஸோ இதுல நீங்க உங்களுக்கு என்ன காலேஜஸ் வேணுமோ இங்க சர்ச் டேர்ம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மெட்ராஸ்ன்னு போட்டோம் அப்படின்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் வரும். ஸோ நம்ம மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், மெட்ராஸ்ன்னு போட்டோன்னே மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் வந்திருக்கா. ஸோ இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். கீழே இங்கே ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, இதில் வந்து MBBS மட்டும் தான் இருக்குது, அதனால அப்படி வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணியிருக்கீங்க, அங்கே MBBSும் இருக்குது BDSும் இருக்குது அப்படின்னா ரெண்டுமே வரும். நீங்கள் எந்த ப்ரோக்ராம் பற்றி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களோ அந்த ப்ரோக்ராமை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் கிளிக் பண்ணி சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த காலேஜோட ப்ரொஃபைல் வரும். ஸோ இதில் இங்கே வியூ ப்ரொஃபைல் இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு PDF ஓப்பன் ஆகும். இதில் ஓப்பன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த PDF ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் பற்றின கம்ப்ளீட் டீடைல்ஸ் வரும். நேம் ஆஃப் த காலேஜ் அண்ட் அந்த காலேஜோட அட்ரஸ் என்ன, ஸ்டேட்டோட கோட், பின் கோட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸுமே வரும். அதே மாதிரி அமௌண்ட் டு பி பெய்ட் அட் த டைம் ஆஃப் அட்மிஷன் இருக்கு இல்லையா, ஸோ எவ்வளோ ஃபீஸ் நம்ம பே பண்ணணும், அதே மாதிரி அமௌண்ட் டு பி பெய்ட் அட் த அட்மிஷன் இன்க்ளூடிங் ஹாஸ்டல் ஃபீஸ் செகண்ட் இயர் இருக்கு இல்லையா, ஸோ செகண்ட் இயரோட ஃபீஸ் என்ன, தேர்ட் இயரோட ஃபீஸ் என்ன, ஃபோர்த் இயரோட ஃபீஸ் என்ன, ஃபிஃப்த் இயரோட ஃபீஸ் என்னன்னு ஒரு டீடைலாக இருக்கும். அதே மாதிரி ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா இல்லையா, இங்கே ஒய்ன்னு இருக்கு அப்படின்னா எஸ்ன்னு அர்த்தம். ஸோ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ஃபார் மேல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு, அதே மாதிரி ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இருக்கு. அதே மாதிரி அமௌண்ட் ஆஃப் ஃபீ டு பி டிடக்டட் இன் ரீஅலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் டு த கேண்டிடேட்ஸ் இன் செகண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்ட் ஆஃப் சாய்ஸ் ஃபில்லிங். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணிட்டீங்க, பட் நீங்க வந்துட்டு அப்கிரேடுக்கு அப்ளை பண்ணிருந்தீங்க, இல்ல சப்போஸ் நீங்க ரிசைன் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு சம் அமௌண்ட் டிடெக்ட் பண்ணுவாங்க, 300 rupees டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த காலேஜ் பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸுமே இங்க ஒண்ணா எல்லாமே டீடைலா இருக்கும். காலேஜோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்கு இல்லையா, அந்த வெப்சைட் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அந்த காலேஜுக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சா கூட அந்த காலேஜோட கம்ப்ளீட் டீடைல்ஸ், இப்போ யாருங்க டீனா இருக்கா அவங்களோட ஆஃபீஸ் நம்பரா இருக்கட்டும், மொபைல் நம்பரா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸுமே இங்கே அவைலபிளா இருக்கும். ஆஸ் வெல் அஸ் நீங்க ஜாயின் பண்ணோனே ஃபர்ஸ்ட் இயர்ல உங்களுக்கு பிராக்டிகல்ஸ் இருக்கும். பிராக்டிகல்ஸ்ல நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தேவைப்படும். ஸ்டெத்தஸ்கோப்பா இருக்கட்டும், டிசெக்ஷன் கிட்டா இருக்கட்டும், பிசியாலஜி இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கட்டும், பிபி அப்பரேட்டஸ், இந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தேவைப்படும். அப்போ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் ஒரு கடையில போய் ஒரு குவாலிட்டி எப்படி இருக்கு, பிரைஸ் எப்படி இருக்குன்னு கம்பேர் பண்ணி டைம் ரொம்பவே வேஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு
அதுக்கு சிம்பிள் சொல்யூஷன் தான் மெட்கியரோட ஆல் இன் ஒன் கிட். ஒரு ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் இயருக்கு தேவையான எல்லா எசென்ஷியல்ஸுமே அதுல கவர் ஆயிடும். அண்ட் முக்கியமா இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னன்னு பார்த்தோம்னா அதுல உங்க நேமோட லேசர் என்கிரேவ் பண்ணியே தந்துருவாங்க. யூசுவலா டிசெக்ஷன் ஹால்ல 100 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல ஒரே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. பிராக்டிகல் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாரோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யாரோடது அப்படின்ற கன்ஃபியூஷன் ரொம்ப ரொம்ப காமனா நடக்கும். அதுல சப்போஸ் உங்க பேர் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ்மே ரொம்ப ரொம்ப கம்மி. சோ கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே இதையும் உங்க செக்லிஸ்ட்ல ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். காலேஜ் ஸ்டார்ட் ஆகும் போதே டாக்டர் அப்படின்னு உங்க நேம் போட்டு உங்களோட கிட்டையும் எடுத்துட்டு போங்க. இதே மாதிரி நீங்க எந்தெந்த காலேஜஸ்லாம் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்க போறேன்னு நினைக்கிறீங்களோ அந்த காலேஜ்க்கான கம்ப்ளீட் டீடைல்ஸ்மே நீங்க நான் இப்ப சொன்ன ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணி அந்த காலேஜஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு PDF வந்துரும். சோ உங்களுக்கு ஏதாவது காலேஜ் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும், ஃபீஸ் டீடைல் தெரிஞ்சுக்கணும், அந்த காலேஜுக்கு கான்டாக்ட் பண்ணணும், நம்பர் எங்க போய் தேடுறதுன்னு தெரியல அப்படின்னா எல்லாமே MCCயோட அஃபிஷியல் வெப்சைட்லயே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எந்த காலேஜா இருந்தாலும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம அந்த காலேஜ் பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். பிகாஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு லிங்க் இருக்கு, இதுல போய் நம்ம காலேஜ் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற விஷயமே தெரியாது. ஸோ அதுக்காக தான் நான் தனி செப்பரேட் வீடியோவாவே இதை பத்தி போட்டேன். மறக்காம நீங்க எந்தெந்த காலேஜஸ்க்குலாம் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்குறீங்களோ அந்த காலேஜஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி சில அதர் ஸ்டேட் காலேஜஸ் இருக்கு இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஆல் இந்தியா MCC கவுன்சிலிங்ல அதர் ஸ்டேட் காலேஜஸ் போடுறீங்க, அந்த காலேஜஸ்க்கு பாண்ட் இருக்கா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கூட பாண்ட் பாலிசிஸ் பத்தியும் இந்த PDFல டீடைலா கொடுத்திருப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நம்ம தமிழ்நாடுல இருக்கக்கூடியதுல பாண்ட் பாலிசிஸ் கிடையாது. செமி கவர்மெண்ட் ESIC KK நகருக்கு இருக்கு, அதே மாதிரி CMC வெள்ளூருக்குலாம் இருக்கு. பட் மற்ற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எதுக்குமே கிடையாது. பட் அதர் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய காலேஜஸ்க்கு இருக்கா இல்லையான்னு ஷோரா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ப்ராசஸ் பண்ணி நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் மறக்காம நீட் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ண போற ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ்க்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களோட வாட்ஸ்அப் குரூப்லயோ டெலிகிராம் குரூப்லயோ ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்கா அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்க எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். See you all.